நம்ம யாரு? பரலோகத்தை குடிமகன். குடிமகன் இந்த உலக பரதேசி இருந்தாங்க கூட நம்ம நாட்டு பற்றி என்ன பேசணும்? பெருமையா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நாம பெற்ற ரட்சி, நம்ம நம்பின கர்த்தர் பற்றி, நாம நம்பின விசுவாசத்தை பற்றி, நாம எது நம்ம 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 அனுபவிக்கிற அந்த மகிமை பற்றி என்ன வேணும்? எப்பவுமே என்ன ஒட்டு கொடுக்கவே கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. அப்பேற்பட ஒரு ரோசமுங்கிற இருக்கும் நமக்குள்ள. அதுல வசனம் சொல்லுதல்ல, எப்படி பௌருஷம் கலவா. இதை கொரிந்தியர் சொல்றாரு பாரு, லாஸ்ட் இதை 13 வாசிங்க. 16 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசம் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். புருஷனா இருக்குதுன்னா தெலுங்குல பௌருஷம் கலவரை இருக்குதுன்னு பைபிள்ல. புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அதான் ரோசமா இருங்க. எப்படி இருக்கோம் நம்ம? ரோஷமா இருங்க. அப்படின்னு அர்த்தம் பண்ணிச்சல்ல. அப்படி இருக்கா என்ன பட்சத்துல சொல்லுது. அதனால நம்ம எங்கேயுமே எப்படி இருக்கணும்? கர்த்தரை பத்தி நம்ம பெருமை பேசுறவங்க இருக்கணும். கர்த்தரை பத்தி, பரலோகத்தை பத்தி, ஆவிக்குரிய வாழ்க்கை பத்தி என்ன பண்ணணும்? பெருமை பேசணும். அர்த்தம் புரிஞ்சா? நீ இவ்வளவு பெருமை பேசுறிய, ஒரு நாள் நீ இதெல்லாம் விட்டடிச்சிட்டு போகணும். போகும்போது எங்கே போவ அப்படின்னு ஒரு அண்ணின்னு கேட்டாக்க வேணா சொல்லுவா. அப்படி யோசனை பண்ண முடியுமா இல்லையா? இன்னைக்கு நான் போறப்ப வந்தா எனக்கு ஒரு இடம் இருக்குது, பரலோகத்துக்கு போக நிச்சயத்து இருக்குது. உனக்கு என்ன இருக்குது? நீ நம்ம இருந்தாலும் விட்டடிச்சிட்டு போய் யாருக்கு விட்டடிச்சு போவா எனக்கு தெரியாது. உன்னை அடக்கம் பண்ணும்போது உங்களுக்கு காது இருக்கிற சின்ன மூக்கு இருக்கு, சின்ன மூக்குத்து கூட வைக்க மாட்டாங்க, பிடிக்கிடுவாங்க. வைப்பாங்களா? பிடிக்கிட்டு வைப்பாங்க. அர்த்தம் புரிஞ்சா? வேணா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம கூட நம்பிக்கை இருக்குதோ, எந்த விசுவாசம் இருக்குதோ, அந்த விசுவாசம் எங்க எடுத்து போய் தெரியுமா? பரலோகத்துக்கு எடுத்து போய் சேரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாம்சக்கூடிய சரீரத்தைய அடக்கம் பண்ணிட்டாங்க கூட, நாளைக்கு இயேசுக்கு வரும்போது மகிமா சரீரத்தோட என்ன ஆகும்? எந்திரிக்கி. அர்த்தம் புரிஞ்சா? இது மாதிரி ஒரு விதை பூமியில போட்டப்போ அதெல்லாம் செத்து போகுது. திரும்பி அதுக்குள்ள என்ன ஆகுது? ஒரு புது உயிர் வருது. அதனால விசுவாசியோட அந்தம் நம்மள அந்தம் இல்லை. நம்ம இந்த உலகத்துல இறந்து போயிட்டாங்க கூட, நம்ம சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது போடு ஒரு நாள் ஏசை வரும்போது என்ன ஆகும்? மகிமா சரீரமா ஒரு புது வளத்தான் நம்ம எந்திரிப்போம். இது மாதிரி இயேசுராஜிய அடக்கம் பண்ணும் பொறுப்போடு 3வது என்ன பண்ணாரு? மகிமையோட எந்திரிச்சார் அவர். அதே மாதிரி நீ நான் என்ன பண்ணுவேன்? எந்திருப்பேன். ஒரு உரியோடு இருந்தாக்க இதே சரீரம் என்ன ஆகும்? மகிமையா மாறி போயிரு. இது நம்ம நம்பிக்கை, நம்ம விசுவாசம். அதுக்கு ருஜு என்ன? நான் நம்பின கர்த்தர் என்ன பண்ணாரு? திரும்பி உயிர் பெழிச்சாரு. உயிர் பெழிச்சு 40 நாள் அல்லாத்து தெரிஞ்சு லாஸ்ட்டுக்கு எங்க போனாரு? பரலோகத்துக்கு போனார். போன ஒரு மாதிரி யாரும் சொல்லிட்டு போனார் தெரியுமா? திரும்பி நான் வருவேன்னு சொல்லிட்டு போனார். அவர் வர போறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்க வேண்டிய அவசரம் இருக்கிற பிரிய சகோதரிய சகோதரன். அதனால நம்ம இப்பேரோட விசுவாசத்தோட நம்பிக்கையோட நம்ம தைரியத்தோட என்ன பண்ணணும்? வெக்கப்படாம நாம நம்பிக்கை பத்தி, நம்ம விசுவாசத்தை பத்தி, நம்ம கர்த்தரை பத்தி, நம்ம போற என்ன அந்த ராஜ்யத்தை பத்தி, நம்மளுக்கு அறிஞ்சா பரிசுத்த வேதத்தை பத்தி என்ன வெக்கப்படாம நம்ம தைரியமா பேசுறவங்க இருக்கணும், தெரிவிக்கிறவங்க இருக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரியர் எழுதிய நிர்வாகம் 11:10 வாசிங்களா? எபிரியர் நிர்வாகம் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். வாசிங்கண்ணா. ஓகே, என்ன வாசிங்க மாடி. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இங்க நாம குடிமகனை இல்லாம
நம்மளுக்காக அத்திவாரத்தோட என்ன பண்றாரு, ஒரு பட்டணத்தை கட்டுறாராமா. எங்க? பரலோகத்துல. புரியுதா? பரலோகத்துல என்ன ஆகுது நம்மளுக்கு சொல்றாரு, ஒரு பட்டணம், ஒரு சிட்டி கட்டுறாருங்க. 12:22 கூட வாசிங்க. 12:22. நீங்களோ ம் சீயோன் மலையின் இடத்திற்கும் ம் ஜீவனுள்ள தேவனுடைய ம். நகரமாகிய ஆ. பரம எருசலேமின் இடத்திற்கும் என்னமா? ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் பரம இடத்திற்கும் எருசலேமுக்கு 1000-10,000 ஆ, தேவதூதர்களின் இடத்திற்கும் ஆ, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற ஆ, முதல் பேரானவர்களின் ஆ, சர்வ சங்கமாகிய ம், சபையினிடத்திற்கும் ஆ, யாவருக்கும் நீதிபதியாகிய ஆ, தேவனிடத்திற்கும் ஆ, பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆ, ஆவிகளினிடத்திற்கும் ஆ, புதிய உடன்படிக்கையின் ஆ, மத்தியஸ்தராகிய ஆ, இயேசுவினிடத்திற்கும் ம், ஆபேலினுடைய ரத்தம் ம், பேசினதை பார்க்கிலும் ஆ. நன்மையானவைகளை பேசுகிற ஆ. ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் ஆ. வந்து சேர்ந்தீர்கள். எங்க வந்து சேர்ந்துருக்கிறோமாமா? பரலோக எருசலேமுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோமாமா. இந்த பரம எருசலேம் எங்க இருக்குது? நம்மளுக்காக பரலோகத்துல கர்த்தராகிய தேவன் என்ன பண்றாரு, கட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதாங்க? ஒரு குடிமகன் சிட்டிசன்ஷிப் அங்க இருக்கிறது இல்லாம நம்மளுக்காக பரலோகத்துல என்ன பண்றாரு, ஒரு பட்டணத்தை கட்டிட்டு கட்டுறாரு. அவரு அத்திவாரத்தோட கட்டுறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அத்திவாரம் அர்த்தம் என்ன? எப்பவுமே இருக்கிறது, ஸ்திரமா இருக்கிறது. அது நம்மளுக்கு கட்டுறாரு. எங்க? இங்க இல்ல, பரலோகத்துல கட்டப்படுது. அது யாருக்காக? உனக்காக, எனக்காக. இல்லையா? அங்க போகணும்னு நாம என்னப்பா, ஐயோ இந்த என்ன என்ன சொல்லுவாங்க, பள்ளிட்டூர் என்ன சொல்லுவாங்க, இந்த பட்டிக்காட்டில் இருக்கிற நம்ம சென்னையில இருந்து நல்லா இருக்கும் வேணுமா, ஹைதராபாத் நல்லா இருக்கும் வேணுமா நினைப்போம் இல்லையா? அதனால எல்லாம் பட்டிக்காட்டு விட்டு எங்க போறாங்க, சிட்டிக்கு போறாங்க. அது நீ எந்த காட்டில் இருக்கலாம், வேணா உனக்காக நமக்கு எல்லாத்துக்காக எங்க ஆகுது, பரலோகத்துல ஒரு பட்டணம் என்ன ஆகுது, தேவனு கட்டுறது, மனுஷர் கட்டுறது இல்ல. என்ன பண்றாரு? தேவன் கட்டுறாரு. அங்கேக்காக என்ன பண்றாரு, உடைய அழைச்சிருக்கிறார். அதுக்கு நீ குடிமகன். புரியுதா? இப்படி பேர் அங்க எழுதிப்பட்டது, எழுதியிருக்குது. இது நம்ம மனசுல ஆக்கணும். அதனால்தான் நம்ம மனசு எங்க வைக்கணும், அங்க விஷயத்துல வைக்கணும். 13-14 கூட வாசிங்க. அதே எபிரியர் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. என்னமாமா? நிலையான நகரம் நமக்கு இங்கே இங்க இல்ல. புரியுதா? எங்க இருக்குதாமா? வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகிறது. அர்த்தம் முடிஞ்சா? நான் வெளிப்பாடு விஷயம் பார்க்கும்போது என்ன ஆகுதாமா, அந்த புதிய எருசலேம் என்ன பரலோகத்திலிருந்து இறங்கி வருதாமா. அதுக்காக நாங்க காத்திருக்கிறோம் சொல்றாருங்க அப்போஸ்தலன் பவுல். அதான் சொல்றாரு. என்னமா? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. இங்க இல்ல. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போறதையே நாடி தேடுகிறோம். அர்த்தம் என்ன? நாடி தேடுறாங்களாமா. அப்படி அர்த்தம் என்ன? எப்ப வரும்? அன்னைக்கு அப்போஸ்தலன் பவுல் பரிசுத்தவான்கள் இந்த நகரத்துக்காக எதுக்குமே ஆசைப்படவேன், எதுக்காக எதிர்பார்க்கிறாங்க? வரப்போற அது ஸ்திரமான நகரத்துக்காக அவங்க எல்லாரும் கூட எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு நீயும் நானும் கூட என்ன பண்ணணும், எதிர்பார்க்கணும், நாடி தேட வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்காக தேடணும். நம்ம எப்படி அந்த நகரத்துக்கு போக முடியும்? போகணும்னா நான் எப்படி வாழணும், இந்த உலகத்துல எப்படி ஜீவனை என்ன நினைப்பணும், ஜீவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட என்ன பண்ணணும், ஒரு விசுவாசியோட என்ன பண்ணணும், முன்னேறி போடுறா மனசு வைக்க வேண்டிய அவசரம் இருக்குது. பிய சகோதரிய சகோதரனே, இந்த விஷயம் மறக்கக்கூடாது. 6வது யோவான் சுவிசேஷம் 14:13 14:3 யோவான் சுவிசேஷம் 14:3 நான் போய் உங்களுக்காக
ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ஆ. நான் இருக்கிற இடத்திலே ம். நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இங்க கர்த்தராக தேவன் இயேசு கிறிஸ்து சுயமா சொல்றாரு என்ன, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஸ்தலத்தை ஏற்பாடு பண்றேன். இங்கயா இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க தெரியுமா, என்ன என்ன சொல்லுங்க, பிரவச்சனம் என்ன சொல்றாங்க, தீர்க்கம் சொல்றாங்க. என்ன, ஓ கர்த்தர் உனக்கு பில்டிங் கொடுக்க போறாரு, என்னன்னு கொடுக்க போறாரு, உனக்கு இடம் கொடுக்க போற இந்த வருஷத்துல. சரிங்க, வசனம் என்ன சொல்லுது, ஏசுநாதர் என்ன சொல்லிட்டு போறாரு, உங்களுக்காக எங்க இடம் கொடுக்குற, பரலோகத்து இடம் கொடுக்குற, பரலோகத்து இடம் கொடுக்குற, அது நான் ஆயத்து பண்றதுக்கு போறேன். அங்க ஆயத்து மாணவர் வந்து என்ன பண்ற, கூட்டிட்டு போற. எங்க இருக்கிறா கூட்டிட்டு போற, எம்பட கூடம்னா நீங்க இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. யார் கூட இருக்காமா, அவரு கூட இருக்காமா. பரலோகத்துக்கு போற யாரு கூட இருப்பாம்பா, யாரு கூட இருப்ப சொல்லுங்க, யாரு கூட இருப்பீங்க மாதிரி. அதுக்கு மீது சந்தோஷம் உனக்கு என்ன இருக்குது, அவரு கூட இருப்பாராமா. நீ எங்கேயோ அவர் எங்கேயோ இல்ல. என்ன சொல்றாரு, நான் உங்களுக்காக ஸ்தலத்தை என்ன பண்ற ஆயத்தமாக்கு போறேன். ஒரு இல்லாட்டி கூட சொல்றான்னு சொல்றாரு, அப்படின்னு இல்லாத கூட போலான்னு நினைக்கிறேன் நான். உனக்கு இருக்குதா மாதிரி கேளுங்க, கண்டுங்க, எனக்கு இருக்குதான்னு. இந்த நாளைக்கு வந்து உனக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாரே என்னமோ, நீங்க யாரும் எனக்கு தெரியாது போங்கன்னு சொல்லுவாரே என்னமோ. வசனம் தான் சொல்லுது. என்ன சொல்லுது மாதிரி வாசிங்க. நான் போய் உங்களுக்காக படிங்க 2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். என்ன சொல்றாரு, இல்லாட்டி நான் சொல்லியிருப்பேன். வேணா என்கிட்ட இருக்குது என்ன, அநேக ஸ்தலங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லுங்க, இல்லாட்டி நான் சொல்லுவேன். வேணா அநேக ஸ்தலங்கள் என்ன இருக்குது, நான் ஆயத்தம் பண்றதுக்கு போறேன்னு சொல்றாரு கர்த்தர். கவடி உனக்கு எனக்கு என்ன இருக்குது, அவன் பரலோகத்துல ஒரு இடம் இருக்குது. இடம் இருக்குதுன்னா ஏதோ பிளாட்டும் கொடுப்பான்னு நினைச்சுக்காதீங்க. அல்லேலூயா. அது வந்து அநேகர் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு அங்க இடம் இருக்குது, தங்கத்துல பில்டிங் கட்டுறாரு. அது புரிஞ்சா, நாம புரியுறதுக்காக இதெல்லாம் நம்ம கர்த்தர் புரியுற பாஷையில சொல்றாரு, புரியுற மொழியில சொல்றாரு. அங்க போன இன்னும் உன்னதமானது இருக்கு. என்னன்னா பரலோகம்ங்கிறது என்ன, நம்ம வசனம் சொல்றது இல்லை. எங்க 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் சொல்றாரு பாரு. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் நம்பில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, ஆயத்த பண்ணுங்க என்னவாமா, கண் காணவும் இல்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இல்லையா, மனுஷனுடைய இருதயத்துல தோன்றும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதமும் கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிறார். இப்ப நம்ம புரியுறோடு என்ன மொழியில் நம்ம என்ன பண்றோம், அறிவிக்கிறோம். புரியுதா? அதுக்கு விட நம்ம உன்னதமானது கர்த்தர் என்ன பண்ற நம்மளுக்காக வச்சிருக்கிறார். சத்தியம் நல்லா புரிஞ்சுக்கும். அப்ப எழுதி கொடுத்ததே இப்ப ஏற்பட்ட ஆசீர்வாதம் புரிஞ்சாக்க போய் பார்த்தா எப்படி இருக்கு. அதனாலதான் யோவான் அப்போஸ்தலன் யோவான் என்ன சொல்றாருன்னா, நாம என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது, வேணால் அவர் பார்க்கும்போது நம்ம எப்படி இருப்போம், அவர் மாதிரி இருப்போமாமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? அங்க போனது உதாரணத்துக்கு நாம வசனத்துல என்ன இருக்குதுன்னா, அங்க வீதி இங்க எப்படி இருக்குதாமா, சொச்சமான தங்கம். இந்த உலகத்துல தங்க வீதிங்க போட்ட ராஜ்யம் ஏதாச்சும் இருந்துச்சா? இருக்கா? இன்னைக்கு அப்பப்போ நியூஸ்ல பார்ப்போம், தங்கத்திலே போட்ட காருங்க,
தங்கத்துல போட்டு குடிச்சிங்க, தங்கத்துல கட்டலங்க வச்சுட்டு இருக்கிறாங்களே, துபாயில் போறோம்னாக்கா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. பாத்ரூம் வேணா எங்கேயாசி ராஜவீதிங்க தங்கத்தோட இருக்குதா? உலகத்துல இத்தனை ராஜ்யம் வந்துச்சு, ஆட்சி வந்துச்சு. கூடப்ப ஹைதராபாத்ல ராயலசீமையில எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல, ராயல் காலத்துல என்ன தங்க வைரம் வஜ்ரோடு எல்லாம் என்ன பண்ணா கிலோ என்ன நம்ம காய்கறி விற்கிற மாதிரி சந்தையில் விற்பாங்களாமா. உண்மைதான். வேணா எங்க கூட வீதிங்க தங்கத்துல பார்க்க முடியாது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ராஜ்யத்துக்கு விட உன்னதமான ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு காமிக்குது. புரியுதா? உன்னதமான அனுபவத்தை காமிக்குது. நீ எங்கேயுமே கேட்டிருக்க மாட்ட, பார்த்துருக்க மாட்டேன். இது மட்டும் இந்த பூமியில இருக்க மட்டும் எங்கேயுமே நீ கேட்டிருக்க மாட்டேன், பார்த்துருக்க மாட்டேன், மனசும் கூட தோணி இருக்காது. அதிக வர்ணனை பண்றதுக்கு எந்த மொழியுமே பத்தாது. அதில் அப்போஸ்தலன் பவுல் பரதேசிக்கு போகும்போது ஒரு மனிதன் கேட்க முடியாத வார்த்தைகள் கேட்டுறாமா. அப்படின்னா அவர் புரியல. அந்த வார்த்தையை மனிதன் என்ன முடியாது, வார்த்தையில சொல்ல முடியாது. அதுதான் பரலோகத்தில் இருக்க காரியங்கள். மனசுக்கு என்ன தோண்டாது. அர்த்தம் பண்ணிச்சா? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு சொந்ததுன்னு என்ன, மனிதர் புரிஞ்சிக்கிற ஒரு மொழியில இந்த உலகத்தில் இருக்கிற கொஞ்சம் விஷயம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு, புரிய வைக்கிறாரு. மனித ஞானத்துக்கு புரியுற மாதிரி. புரியுதா? அதனால்தான் நம்ம என்ன பண்ணணும், இதே இவ்வளவு உன்னதமா இருக்கும்போது, இதை பத்தி நம்ம தியானம் பண்ணும்போது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கும்போது அங்க போன எப்படி இருக்குமோ, அதனாலதான் நம்ம அங்க போறதுக்காக என்ன பண்ணணும், என்ன நாம தூரத்துல அது பண்ண அவசரம் எவ்வளவு இருக்குது. 1 பேதுரு 1 அதிகாரம் 4:3 4-5 மட்டும் படிங்க. 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அங்க என்ன பரலோகத்துல சுதந்திரம் அங்க இருக்குது. என்ன மடிவாசிங்க? அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு எதுவாக வாடா சுதந்திரம் நமக்கு அங்க பரலோகத்துல இருக்குதாமா. என்ன இருக்குதுங்க? சுதந்திரம். தெலுங்குல சுவாசியம் இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸ். எங்க இருக்குது சுதந்திரம்னா? இந்த சுதந்திரம் இல்ல, சுவாசியம் இன்ஹெரிட்டன்ஸ்னா இப்போ நம்ம தாத்தா காலத்துல இருந்து நம்மளுக்கு கேஸ் வருது பாரு, தரத்தரமா. புரியுது? பரம்பரையா வருது பாரு, சொத்து சுகம் இதெல்லாம் சொத்தெல்லாம். அதிக என்ன சொல்லுவாங்க, எங்க பரம்பரை சொத்து சுதந்திரம். அது எங்க இருக்குது? நம்ம நம்ம பித்தரை யார், நம்ம சுவாசியம் யாருக்கிட்ட இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? தேவட்டியா? ஆதாமுது. ஆதாம் கிட்ட இருந்து யார் பிடிங்கிட்டாங்க? சாத்தான் பிடிங்கிச்சு. திரும்பி இயேசு கிறிஸ்து மூலமா அந்த சுவாசம் எங்க இருக்குது நம்மளுக்கு திரும்பி கிடைக்குது. அது எங்க இருக்குது? உப்பு கொடுக்கறது இல்லை, எப்பா நித்தியத்துல கொடுக்கிறாரு கர்த்தர். அல்லேலூயா. எங்க கொடுக்குறாரு? பரலோகத்துல வருமா. தெலுங்குல இருக்குதுன்னா அங்க பத்திரம் பண்ணி வச்சிருக்கிறாராமா. அவரு பத்திரமா வச்சிருக்கிறாராமா. வாசிங்க கீழே கொண்ட வசனம் தமிழ்ல 4:5 1 பேதுரு 1 அதிகாரம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை. 5வது வசனம் வாசிமா.
கடைசி காலத்திலே ஆ வெளிப்பட ஆ. ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ம் ரட்சிப்புக்கு ஏதுவாக ஆ விசுவாசத்தை கொண்டு ம் தேவனுடைய பலத்தினாலே ஆ காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ம். அந்த சுதந்திரம் பரலோகத்தில் ஆ, வைக்கப்படுகிறது. அந்த சுதந்திரம் எங்க இருக்குதாமா? பரலோகத்தில் பரலோகத்தில் வைக்கப்பட்டு வைக்கப்படுகிறது. இருக்குதாமா. ஒரு சுதந்திரம் எங்க இருக்குது? பரலோகத்தில். பரலோகத்தில் இருக்குது. அந்த சுதந்திரம் எங்க இருக்குது நம்மளுக்காக? அதனால்தான் நம்ம மனசுங்கிறது எங்க வைக்கணும்? பரலோகத்தில். பரலோகத்தில் வைக்கணும். பரலோக சம்பந்தம் தேடணும். தேடணும் அர்த்தம் என்ன? இதெல்லாம் நானும் கூட என்ன பண்ணணும்? அனுபவிக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த உலகத்துல? புரியுது சொல்றது? மனசு வையுங்க, மேலானவை மனசு வையுங்க, மேலானது தேடுங்க. என்ன சொன்னாரு? இதெல்லாம் பரலோகத்தில் இருக்குதுங்க. நான் நம்ப இருக்குது வேணும், டைம் இல்லை நம்மளுக்கு. முடிக்கணும் பண்றேன், ஆசைப்படுறேன். அது வந்துச்சா? ஆமா, இதெல்லாம் எங்க இருக்குது? பரலோகம். பரலோகத்தில் இருக்குது. அது என்ன பண்ண நீ? அதையே சுதந்திர கொள்றதுக்காக என்ன பண்ண இந்த உலகத்துல வாழணும். இல்லை ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு காலை சாயந்தரம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு ஏதோ உங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்க நீ அதை பார்க்க கூட முடியாது. இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியாது? பார்க்க கூட முடியாது நீ. புரியுதா? அதாவது பரிசுத்த வேதம் சொல்றது என்னன்னாக்கா, கொஞ்சம் பேர் பரலோக பார்க்குறவங்களாம் ஒரு குரூப். இன்னொரு குரூப் ஆமா பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறவங்களாமா. இன்னொரு குரூப்பு பரலோகத்தைய சுதந்திரம் பண்ணிக்கிறீங்களாமா, அவ கொண்டுக்கிறீங்களாமா. நீ எந்த குரூப்ல இருக்கிற? எந்த குரூப்ல இருக்கும்னு நினைக்கிற? சொல்லுங்க. சுதந்திரம் சும்மா வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேர்டு வாங்கிக்கணும்னாக்கா நான் வந்தேன், வந்ததை பார்க்கறதுக்கு ஃப்ரீயா விட்டுட்டாரு, இருக்கிறவங்க கூட ஃப்ரீயா விட்டுட்டாரு. இது எனக்கு வேணுப்பானாக்க என்ன சொல்லுவாரு? அந்த வாரத்தில் இத்தனை லட்ச ரூபா வெய்யி ரிஜிஸ்டர் பண்ணிக்க, அப்ப நீ டியூட்டி எடுத்துக்க போவாரு. அதே மாதிரிதான். புரியுதா? சும்மா வந்துருமா? அப்படியே பரலோகத்தை சுதந்திரம் பண்ணிக்கணும். என்ன அதுக்காக நீ என்ன பண்ணணும்? விலை கொடுக்கணும். இயேசுநாதர் நம்மளுக்காக எவ்வளவு வேலை கொடுத்தாரு? அப்போஸ்தலர் எவ்வளவு வேலை கொடுத்தாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் வாழ்க்கை தெரியுமில்ல? ஒருத்தர் எதுக்கு எப்படி கஷ்டப்பட்டாங்க கர்த்தருக்காக, எப்படி கர்த்தருக்காக அவங்க உயிர் தியாகம் பண்ணாங்க, எப்படி அவங்க மகிமைப்படுத்தினாங்க. புரியுதா? அந்த பரலோகத்தையே பார்க்கறதுக்காக கூட அவரை அலைக்காட்டும் கூட அந்த பரலோகத்தில் பிரவேசிக்கணும் ஆசையோட அப்ராம் என்ன பண்ணார்? பரதேசியா வாழ்ந்தார் இந்த உலகத்துல. அந்த புதிய எருசலேம் யாருக்கு இல்ல? அப்ராமுக்கு கிடையாது. அப்ராம் கொடுக்குறான்னு கூட கர்த்தர் சொல்லல. வேணும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. பரலோகத்துல ஒரு என்ன ஆகுது? ஒரு பட்டணமும் கட்டப்படுது. அது எப்படினாலும் என்ன பண்ண நான் பிரவேசிக்கணும் அப்படின்னு ஆசை என்ன பண்ணாரு? அவர் இந்த உலகத்துல பரதேசியா வாழ்ந்தார். கர்த்தருக்கு மகிமையா வாழ்ந்தாரு. அவரை கண்டு அந்த பரதேசி இருந்தாங்க கூட அந்த பரதேசியை பார்த்து அங்க ராஜாக்கள் சுற்றி பார்க்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பயப்பட்டாங்க. அர்த்தம் முடிஞ்சா? என்ன பண்ணாங்க? பயப்பட்டாங்க. எனக்கு தெரியுமா? அவங்க பார்த்த அப்ராம் இல்லை, யாரு பார்த்தாங்க? அப்ராம் கூட இருக்கிற தேவனை பார்த்தாங்க. அது மாதிரி நீ இந்த உலகத்துல வாழ வேண்டிய அவசரம் இருக்குது. கூட காசு பணம் இல்லாத போகலாம், அர்த்தம் முடிஞ்சா? வீடு இல்லாத போகலாம், காடு இல்லாத போகலாம். பாருங்க, வாழ்க்கை பார்க்கறவங்க என்ன வாரி பார்க்கணும்? கர்த்தராக தேவனை பார்க்கணும். போத்திபார் ஏசேப்பு என்ன என்ன பார்த்தாரு? அவரு யாரை பார்த்தாரு? தேவனை பார்த்தாரு. அடிமைதான் இவன். அடிமையா எங்கேயோ வேலை செஞ்சுட்டு கிடக்குறான். மேல் துணி கூட அவருக்கு இல்லை. அந்த காலத்தில் அடிமைக்கு என்ன இருக்காது? மேல் துணி ஒன்றும் இருக்காது. ஏன்னா அவர் வேலை செய்யும் போது அவரு கூட யார் இருக்கிறாங்க தெரியுமா? போத்திபார் யாரை பார்க்குறாரு? தேவனை பார்க்குறாரு.
அவன் தொடர பிரதி ஒன்று கூட ஆசீர்வாதமா இருக்குது. ஒன்று எந்த செஞ்சாலும் பர்ஃபெக்டா இருக்குது. இன்னைக்கு நாம செய்யற எத்தனை வேலை எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது. அது மாதிரி நீ எந்த வேலையா இருந்தாலும் சரி, சின்ன வேலையா பெரிய வேலையா இருக்கட்டும், அங்கே நீ பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? உங்களை யார் பார்க்க முடியாது? எஜமானன் கர்த்தரை பார்க்கணும். நீ வீட்டு வேலை பண்ணு, காட்டு வேலை பண்ணு, உத்தியோகம் பண்ணு, என்ன பண்ண ஒரு கூட யார் பார்க்கணும்? அது மாதிரி நீ செய்கிற வேலை இருக்கணும். அது மாதிரி கர்த்தரும் கூட செய்யறதுக்கு என்ன பண்ண கிருபை கொடுப்பாரு. அது மாதிரி இருந்துச்சு கர்த்தர் என்ன பண்ணாரு? நீ அங்க அடிமையா இருந்தாங்க கூட அந்த வீட்டுக்கு என்ன ஆகுவ? எஜமான் ஆகுவ. இந்த சத்தியத்தை அறியணும் பிரிய சகோதரி சகோதரன். சத்தியம் நல்லா இருந்துக்கணும். ஏன்னா நம்ம கர்த்தர் யாரு யாரும் இருக்கிறா? கீழே வைக்கிறவரு இல்லை. நாம என்ன பண்றது பண்ண மாட்டோம் எதுவுமே கரெக்டா. வேணும் என்ன வேணும் கேட்பா? எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், கர்த்தர்கிட்ட ஜெப மாட்டோம். நான் பண்றது எப்படினாலும் 10 பேருக்கு பண்ண வைப்போம். எங்களுக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும், ப்ரமோஷன் வேணும், வீடு வேணும், காடு வேணும். கர்த்தர் சொன்னபடி வேணுமா? லாஸ்ட் அந்த ஆசீர்வாதம் உனக்கு எப்படி ஆகி தெரியுமா? என்ன உனக்கு ஆசீர்வாதம் சாபமா மாறிடும். உதாரணத்துக்கு சொல்ற கேளுங்க. ஒரு அம்மா எனக்கு 3 அடுக்கு மேடை வேணும்னு கேட்டுச்சாம. என்ன கேட்டாம? 3 அடுக்கு மேலே கேட்டுச்சாம ஒரு அம்மா. அப்படியே சேர்ந்து கர்த்தர் கொடுத்துட்டாரு. அம்மா ஓப்பனிங் ஆகி போச்சு. அது நல்லா வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த அம்மாளுக்கு படி ஏற முடியல. அந்த 3 அடுக்கு மேலேக்கு மேலே ஏறி பார்க்க முடியல. என்னலாம் சொல்லு. இன்னைக்கு மேடைக்காடு இருக்குது, நல்லா ஃபாரின்னு பெட் இருக்குது. ஏன்னா அது படுத்தா தூக்கம் இல்லை, தூக்கம் வர மாட்டேங்குது. அது ஆசீர்வாதமா? இப்படி நான் சொல்றது புரியுதா? அது ஆசீர்வாதம் கிடையாது. வச்சன பிரகாரம் பார்க்கும்போது எது உண்மையான ஆசீர்வாதம் தெரியுமா? யாரையும் கஷ்டப்பட்டது சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கி காலையில் எந்திரிக்கிறாங்க பாரு, அதுதான் ஆசீர்வாதம். அது வந்து 10 ரூபா இருந்தால் 10 ரூபா நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி சந்தோஷம் எந்திரிக்கிறாங்க பாரு, அதுதான் ஆசீர்வாதம். எத்தனை வந்து எனக்கு சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, என்ன லாபம்? புரியுது சொல்றது? உண்மையான ஆசை எது? உனக்கு நிம்மதியா தூங்குறியா? உங்க சரீரம் எந்த நோக்கம் ஓடி இல்லையல்ல, அது பிரகாரம் போதும், சந்தோஷம். அர்த்தம் பண்ணிச்சா? அப்போ ட்ரெயினில் போகும்போது பார்ப்போம், ஒருத்தர் இத்த டப்பா எடுத்துகிட்டு வருவாங்க. என்ன டப்பா? மாத்திரை டப்பா. நான் உட்காந்துட்டு ஒன்றா போட்டுட்டு எங்க அப்படின்னா அவங்க எங்கே போனாலும் அது உடனே முடியாது. அது அது அதோட தான் போவாங்க அவங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ ஏசியில் படுத்துக்கிட்டாலும் ஏசியில் புக் பண்ண அப்போ நாங்கள் எதோ டிக்கெட் கிடைக்காது, ஏசியில் கூட ஏறிடுவோம். ஏசி கூட புக் பண்ணுற அவசியம் இருக்குது. அது புரிஞ்சா? ஏசியாக இருக்குது, ஃபர்ஸ்ட் இருக்குது, செகண்ட் இருக்குது, என்ன லாபம்? அங்கே படுத்தா தூக்க மாட்டாது. எவ்வளோ லாபம் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதம் அது. அதனால நாம் இருக்கிறது என்ன பண்ணணும்? யோசனை பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆரோக்கியம் கொடுத்துக்காரு, நன்றி கர்த்தாவே, ரொம்ப கொடுத்துக்காரு, நன்றி கர்த்தாவே, என்ன பண்ணலாம்? நன்றி கர்த்தரை என்ன பண்ணணும்? நம்ம வாழணும். அதனால தான் நம்ம சுவாசம் எங்கே இருக்குது தெரியுமா? பரலோகத்தில் நம்மளுக்காக இருக்குது. அர்த்தம் புரிஞ்சா? அது நம்ம அவுக்கொண்டுக்கு போகிறோம். ஒரு நாள் இந்த உலகத்தைய ஒரு அப்பா ஆதாம் ஏவாள் என்ன பண்ணுதுயா ஆண்டுட்டு இருந்தாங்க. அவர் ராஜாவா இருந்த மனிதனை என்ன பண்ணுச்சு? பிசாசு அடிமையாக்கிருச்சு. வேண கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? இந்த உலகத்துல வந்து ஏன்னா சிவரி ஆதாம் என்ன சொல்லுவாங்க, கடப்படி ஆதாம், கடைசி ஆதாம வந்து என்ன பண்ணாரு? அந்த பிசாசி தோக்கடிச்சு என்ன பண்ணாரு? அவர்கிட்ட அந்த நிதியா வாங்கிக்கிட்டார். யாரைతే அந்த இயேசுக்கு நம்பி இயேசுக்கு பின்படுறாங்களோ அவங்களுக்கு திரும்பி அந்த அதிகாரம் நம்மளுக்கு இருக்குது. அது உப்பு இல்லை, வரப்போற பரலோகத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒரு நாள் நம்ம எல்லாரும் கூட புதிய பூமியில புதிய ஆகாசத்துல என்ன பண்ண போறோம்? புதிய எருசலேம் இருந்து என்ன பண்ண போறோம்? ஆளுக பண்ண போறோம். இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் இன்னைக்கு நம்மள என்ன பண்றாரு? பின்பற்றுங்க.
எப்படி பின்படம் அவர் வந்து இந்த உலகத்தில் என்ன பண்ணாரு, நம்மளுக்கு மாதிரியா காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. அப்ப நாம என்ன பண்ணலாம், அது மாதிரி நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வாசிட்டு நம்ம முடிக்கலாம். கச்சித்தமான வரப்போற காத்து நமக்கு இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. என்னவாமா, இதா சீக்கிரம் வரப்போற எங்கிட்ட என்ன இருக்குது பலன், அவனுக்கு கிரியை பலமும் கூட இருக்கிறாம வச்சிருக்கிறாராமா. நம்ம கிரியையில பிரகாரம் என்ன இருக்குது, பலன் வச்சிருக்கிறாங்க. நேற்று கூட சொல்லிட்டோம் இல்லையா, பலன் கொண்டு வராரு. அது கூட எங்க இருக்குது, பரலோகத்துல தான் இருக்குது. யார் தகுந்த மாதிரி கிரியைகள் என்ன, அதனாலதான் உங்களுக்கு கிரியைகள் எப்படி இருக்குதோ பார்த்துக்கணும். கதை சொல்றாரு என்ன, விசுவாசம் இருந்தா பத்தாது, அதோட என்ன பண்ணணும், கிரியைகள் இருக்கணும். பெரிய விசேஷம் சொல்றாரு, வெளிப்பட விசேஷம் சொல்றாரு, உங்களோட கிரியைகள் என்ன பண்ணல நம்மளை மினுக்காண்ட சம்பூர்ணமா தெரியல. உங்களோட காரியங்கள் எப்படி இருக்கும், சம்பூர்ணம் பாதி பண்ணக்கூடாது. எதுவுமே புரியுதா, செய்யற காரியம் எப்படி பண்ணணும், சம்பூர்ணமா பண்ணணும். அதே மாதிரி இந்த விசுவாச வாழ்க்கையை என்ன பண்ணணும், சம்பூர்ணமா நம்ம உயிருள்ள காலம் மட்டும் கூட நம்ம விசுவாசோட வாழ்ந்தாதான் நம்ம எங்க போக முடியும், அங்க போக முடியும். பிரிய சகோதரி சகோதரனே, அதனாலதான் தேவடன் வச்சனம் சொல்றது என்னன்னா, நீங்க கிறிஸ்து கூடன்னா என்ன பண்ண எழுந்து இருந்தாலும் எது மேல மனசு வைக்கணும், மேலானதை தேடுங்கள். மனதால் மேல மனசு வைங்க, மேலானது தேடுங்க. அதே மாதிரி மேலானதுல எங்க பண்ணணும், இப்படா புக்கு சித்தியா ஏற்பாடு பண்ணிங்க. புரியுதா, இத்தனை இருக்குது பரலோகத்துல, இந்த உலகத்துல என்னமா இருக்குது. பட் இதெல்லாம் கூட நித்தியமானது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10 நாள் எதுனா அங்க வாழ்க்கை எப்பறது நித்தியமானது, எப்பவும் இருக்க போறது. அது முடிஞ்சா இந்த உலக வாழ்க்கை சொல்லுங்க, கொஞ்ச நாளைக்குதான். பேரு புகழ்ச்சி கூட கொஞ்ச நாளைக்குதான். முடிக்கிற ஆஸ்தி பாஸ்தி பரலோகம் கொஞ்ச நாளைக்குதான். இப்படி பலமும் அழகு எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். எதா இருந்தாலும் என்ன இருக்குது, கொஞ்ச நாளைக்குதான். இன்னைக்கு மனித கொஞ்ச நாளைக்கு சைத்தான பண்றாரு, இது பாரு கொஞ்ச நேரத்துக்காக ஆசைப்பட்டு போறாரு, நித்தியமான நரகத்துக்கு கொண்டு போறாரு. அநேகர் அதை அறியாம இந்த தாத்காலிக உலகத்துக்காக ஆசைப்பட்டு பிசாசி பின்பட்டு ரகரகமான இந்த உலகத்துல சந்தோஷத்துக்காக ஆனந்தத்துக்காக ரகரகமான தப்பு வழியில போய் பாவமான வழியில போய் சிக்கிக்கொண்டு முடிவில் எங்க போறாங்க, நரகத்துக்கு போறாங்க. நரகம் நித்தியமானது, அங்க போன மாதிரி வர முடியாது. அது எப்பவுமே யுகாகத்தை என்ன பண்ணணும், வேதனை அனுபவிக்க வேண்டிய இடம். அங்க இந்த ஆவி ஆத்மக்கு சரீரத்துக்கு சாவு தெரியுமா என்னன்னா, ஆவி ஆத்மக்கு என்னல்ல சாவு இல்லை, ஏதாவது நித்தியமானது. அதாவது மனுஷன் சொல்ல செத்து போயிட்டாம்பாங்க. செத்தது என்ன, போனது என்ன, செத்த சரீரம், போனது ஆவி ஆத்மா. அதுல உண்மையான மனிதன் யாரு, ஆவி ஆத்மதான். லோகநாதுக்கு என்னாச்சுனாக்கா அவர் போயிட்டாருப்பா, சரீரம் இங்கதான் இருக்குது சொல்றீங்கண்ணா, போயிட்டாருப்பா. அப்படின்னா ஆறு அசலான மனுஷன் மேல தெரியறது கிடையாது, ஜஸ்ட் மேல கவரிங், அவ்வளவுதான். உண்மையான மனிதன் யாரு, உழுக்கிற ஆவி ஆத்மா. அவன் ஆத்மா எங்கே போகும், பரலோகத்துக்கு போகணும். என்ன பண்ணணும், கதை இயேசுக்கு சொந்த ரட்சத்துக்கு அங்கீகரித்து பாவத்தை ஒத்துக்கிட்டு மனம் தேடி போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு கர்த்தர் சொன்னபடி நடக்கணும். நம்ம மனசு அது மேல இருக்கணும், அந்த மேலாடு தேடணும். இந்த உலகத்துல எது இருந்தாலும் எல்லாத்தையும் கூட சிந்தப்பட அவசரம் இல்லை, அது அவர் பார்த்துக்குவாரு. அவர் என்ன பண்ண பார்த்துக்குவாரு. ஒரு துக்கம் வேதனை எது வந்தாலும் கூட கர்த்தாவே நிலைமை இதுன்னு சொல்லிக்கிட்டு கர்த்தாவே நீ உங்களை பின்பற்ற கொடுப்பா குடுங்க கர்த்தாவே என்ன பண்றான், அவரை பிடிச்சிக்கிட்டு ஏசப்பா என்னோட கை பிடிச்சி நீ என்ன பண்ண நடத்துவே, நீ தப்ப எனக்கு யாரும் இல்லை கர்த்தாவே, நீ என்ன பண்ண நடத்துவே அப்படின்னு என்ன பண்ணணும். அவருக்கு சம்பூர்ணம் நம்ம ஒப்புக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவர் சொன்ன போய் நடக்கலாம். கர்த்தர் நம்மள எல்லாத்தையும் வருவார், வரப்போற அந்த ராஜ்யத்துக்கு செய்து வைப்பாராக. கர்த்தர் இந்த வசனத்தை ஆசிரிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஹalleluya praise the Lord. ஹalleluya எல்லாரும் கூட முழங்காலிட்டு ஹalleluya praise the Lord. மேலானவையே
மேலான விஷயத்துல ஏன் மனசு வைக்கணும்? நம்ம மேலானவை ஏன் தேடணும்? இந்த கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசியிருக்கிறார். அவர் வசந்திய அமெரிக்காட வச்சிருக்கிறார். பிரிய சகோதரி சகோதரனே, உன்னை ரட்சித்தது, ரத்தம் சிந்தி உன்னை வாங்குந்து, நம்ம சபையில சேர்த்துந்து, உனக்கு எத்தனை நன்மைகள் செஞ்சது. நான் இந்த உலகத்துல உன்னை வைக்கிறக்காகல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ எப்படி கூட எழுந்திருந்தாக்க நீ மேலானது மேல மனசு வை, மேலானதை தேடு, மேலான தேடு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மேலான தேடு பிரிய சகோதரி சகோதரனே. உங்க நித்தியமான வீடு அங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா. இப்படி வாழ்க்கை அங்கதான் இருக்குது. நித்தியமான வாழ்க்கை அங்கதான் இருக்குது. நித்தியமான வீடு அங்கதான் இருக்குது. நித்தியமான வாழ்க்கை அங்கதான் இருக்குது. இப்படி பேர் அங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி குடியுரிமை அங்கதான் இருக்குது. நீ எவ்வளவு இந்த உலகத்துல பரதேசம்தான். உனக்காக பட்டணத்துல பட்டணம் இருக்குது பிரிய சகோதரி சகோதரன். அங்க உனக்காக ஒரு இடத்தையும் கூட உண்டு வச்சிருக்கிற உனக்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சுதந்திரம் அங்கதான் இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். அங்கிருந்து கர்த்தராகிய தேவன் வர போறார். உனக்காக ஆயத்தப்பட்டன பகுமானம் அங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அதனால கூட மனசு அங்கவே. எத்தனை நாள் நீ உலகத்தை பார்த்துட்டு இருப்ப? எத்தனை நாள் உலகத்தா நீ பார்த்துக்கிட்ட? ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்களே, நான் இப்படி இருக்கிறேன்னு துக்கப்பட்டு இருக்கிற. அவங்க மாதிரி நான் இருக்கணும், இவங்க மாதிரி நான் இருக்கணும் ஏன் ஆசைப்பட்டுட்டு ஓடிக்கொண்டு இருக்கிற? ஏன் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிற? ஏன் சிந்தையோடு இருக்கிற? இன்னைக்கு எல்லாம் விட்டு அடிச்சிட்டு. ஹல்லேலூயா. உங்களோட மனசு இந்த பரசம்பந்தமான விஷயத்துல மனசு வை. மேலானதைய தேடு. இன்னிலிருந்து உங்களுக்கு பரலோகத்தில் என்னன்னு இருக்குதோ அதை பற்றி மனசு வச்சு அதைய பெற்றுக்கொள்ளக்காக, அங்க போறதுக்காக தகுதி சம்பாதிக்கிறதுக்காக நீ இன்னிலிருந்து போராட்டம் பண்ண. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண, பிரயாசப்படு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, இயேசுப்பா ஸ்தோத்திரம். அங்க போறதுக்கு மனசு வை. இந்த காலம் இல்ல, அவர் வரப்போறார். அதனால அவர் வரிக்காக எதிர்ப்பாரு. அவர் கொண்டு வரா அந்த ஆசீர்வாதத்துக்காக எதிர்ப்பார். பிரிய சகோதரி சகோதரன், ஏசப்பா வரப்போறார். எனக்காக அவரு அந்த பரலோகத்துல வைத்து அல்லாஹ் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்காக, என்னை கொண்டு போறதுக்காக வரப்போறார் என்று நீ ஆசையோட எதிர்ப்பார். அந்த பரலோக சுவாசத்தை நீ அனுபவிக்கணும்னா இந்த எப்படி வாழணும் என்று ஜெபம் பண்ணு. வசனத்தை படி, வாசி. அநேக கர்த்தரும் கத்துக் கொடுப்பார். அது பிறகு நடம் இந்த கர்த்தராக செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடிய. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த காரியம் செய்ய சொல்ற கர்த்தர் அதை செஞ்சு நித்தியமான அந்த வீட்டுக்கு போறதுக்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆயத்தப்பட சகோதரி சகோதரன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.